ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, சேனல்டு மெசேஜ் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஆகலைன்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பைல் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் 2 டெக் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த 2 டெக்கில் உங்களுக்கு பிடிச்ச டெக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரியா? பிக்சர் ஃபஸ்ட்டு பைல் 1 வந்து இது. இந்த டெக்லேருந்து உங்கள் பர்சன் மெசேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணலாம். பைல் 1 உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பைல் 2. ஸோ இந்த டெக்லேருந்து உங்கள் பர்சன்கிட்ட இருந்து மெசேஜ் வேணும் அப்படின்னா இந்த டெக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பைல் 2. ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பைல் 1 நிறையா பேர் நீங்கள் உங்கள் பர்சன் வந்து சிவனோட பக்தர்னா இருப்பீங்க, ஒரு பக்தையாக இருப்பீங்க. சரிங்களா? சிவன் மேலே ரொம்ப உங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும். இல்லை ரீசெண்டாக சிவனை கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, உங்களோட எனர்ஜி நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். ஜஸ்ட் இல்லை சயின்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களோட எனர்ஜி பார்க்குற வியூவர்ஸ் இன்னும் அதே அன்பு, அதே காதல், அதே தீவிரமான ஒரு உண்மையான அன்பு, ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். நீங்கள் ஜென்யூனான லவ், ரொம்ப உண்மையாக இருந்திருக்கீங்க, ரொம்ப லாயலாக இருந்திருக்கீங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்களுக்காக இன்னுமே ஒரு நம்பிக்கையில் உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் வருவாங்கங்கிற நம்பிக்கை அதிகமாகிட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஷிப் வந்துகிட்ருக்கு இல்லையா, கப்பல் வந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி கண்டிப்பாக வருவாங்க. நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் பர்சன் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, என் காதல் வந்து உண்மையானது, ஸோ என்னை தேடி வருவாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு காத்திருப்பு வந்து உங்களோட பைல் 1 வியூவர்ஸ் நல்லா தெரியுது. இப்போ நான் உங்கள் எனர்ஜி சொல்லிகிட்ருக்கேன். மார்ச் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வான் நிறையா வருது. சிம்மம், மேஷம், தனுஷு நீங்களாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் பர்சனாக இருந்தாலும் நீங்களாக இருந்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நீங்கள் உங்களை சுற்றி பூக்கள் இருக்குது, இல்லை பூ வந்து தலையில் வச்சுருக்கீங்க, இல்லை பூக்கள் இருக்குது, பூக்கள் வாங்குறீங்க, இல்லை கோயிலுக்கு சம்திங் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ். சரிங்களா? அது இங்கே ஒரு சைனாக இருக்குது. எஸ், பார்க்குற வியூவர்ஸ் சில பேர் கேப் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சைன். கேப் போட்டுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க. மறுபடியும் ஒரு பேட்டர்னுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. மறுபடியும் போய் உங்களுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல், ஒரு தெளிவே இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வந்து சுற்றி அங்கேயே வந்து நிற்பீங்க. தெளிவே இல்லாத மாதிரியான ஒரு இது இருக்குது. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு பர்சன். எஸ், இதை நான் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறையா பேர் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர். உங்களுக்கு நிறைய தனித்துவம் வந்து அதிகமாக இருக்குது. தனித்துவமான கேரக்டர். உங்கள் பேச்சு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், உங்களோட மேனரிசம், நீங்கள் கை செய்க காமிச்சு பேசுறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் போகிற ட்ரெஸ், ஓகேங்களா, உங்களோட அட்டையர் கூட அவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் அழகாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, நல்லா நீட்டாக இருக்கிறது, உங்கள் பர்சனாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கான சைன். இது எல்லாமே நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் இறங்கி போக மாட்டீங்க. யாருக்காகவும் உங்கள் சுயமரியாதையை விட்டு போக மாட்டீங்க. பட் உங்கள் பர்சனுக்காக அது எல்லாம் விட்டுட்டு அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சன்ட்ட வந்து அன்பு மட்டும்தான், லவ் மட்டும்தான். மற்றபடி இந்த மரியாதை அது இதெல்லாம் செகண்டரி ஆகிடுது உங்களுக்கு. சரிங்களா? மற்றவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே சில பேர் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் வரும்போது ஒரு குழந்தையாக மாறிடுறது, ரொம்ப சைல்டிஷ் பிஹேவ் பண்ணுறது, ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்.
வாண்ட் இன்னைக்கு நிறையா வருது. பார்க்குற வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கொஞ்ச நாளாக இந்த 2-3 நாளாக வந்து இந்த பர்சன்ட்டு ஓவராக அட்ராக்ட் ஆகுறீங்க. உங்கள் பர்சன்ட்டு நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறீங்க. பட் உங்கள் பர்சனோட பர்சனாலிட்டி, அவங்கள நினச்சி பார்க்குறது, அவங்கள கற்பனை பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் டிசையர் உங்களுக்கும் இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரியா ஃபிசிக்கலாக ஒரு ஃபிசிக்கல் கிரேவிங் வந்து உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு இருக்குது, பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 7 of Wands கிளாரிஃபை. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலோ கால் பண்ணாலோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டபர்னாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட மெசேஜ் காலுக்கு வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. இங்கே வந்து மெசேஜ் கம்யூனிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப லைட்டாக ஃபார்மலாக போயிட்டுருக்கு. பட் இன்னொருத்தவங்க தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. தப்பிச்சு மீன்ஸ் ஒரு ஈகோவில், ஒரு கோபத்தில் அது ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன். பட் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து மெசேஜ்க்கு வந்து கம்யூனிகேஷன் ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து அதுக்கு தயாராகாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கான எனர்ஜி. இன்றைக்கி சிம்மம், மேஷம், தனுஷு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. சிம்மம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பாருங்களேன், அந்த வீல் இல்லையா, மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தப்பு பண்ணுறீங்க, அது வந்து ஒரு சடனாக இல்லை இது நான் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறுபடியும் அதே மாதிரி போய் மாட்டிக்கிறது, மறுபடியும் சரி பண்ணுறது, மறுபடியும் தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறக்க குணம் இருக்குனால உங்கள் பர்சனை குயிக்காக அவங்க கொஞ்சம் அழுதுட்டு வந்தாலோ இமோஷனலாக பேசினாலோ விட்டுடுறீங்க. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் பர்சனை பார்க்கணும், அவங்க வாய்ஸ் கேட்கணும், அந்த ஆசையெல்லாம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் உங்களோட ஹார்ட் சக்ரா க்ளோஸ் ஆகிருக்கு. உங்கள் பர்சன் மேலே பொசசிவ்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொசசிவ்னஸ் அதிகம் உள்ள ஒரு பர்சன் நீங்கள். எனக்கு மட்டும்தான் என் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ இங்கே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி மேலே அவங்க அட்டென்ஷன் போனதுனால கூட இந்த பிரேக்கப் ஆன மாதிரி தெரியுது. சரிங்களா? சில பேருக்கு. அண்டு எதுவுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் பர்சன் சில தப்பு பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நான் எதுவுமே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நீ எப்படியே நீ புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு டெஸ்டினி. என்ன நடக்கணுமோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் கவலைப்பட வேண்டாம், இது அடுத்த ஷிஃப்ட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஷிஃப்ட், ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போகிற மாதிரி தெரியுது. சரி, குயிக்காக நம்ம உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கான சைன். உங்கள் பர்சன், அதான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கால் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆஃபர் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. சரிங்களா? உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க. மறுபடியும் அதே கார்டு தான் வருது. இதில் ஒருத்தவங்க வந்து நிறைய காயம் பட்டிருக்கீங்க, ஒருத்தவங்க. சரிங்களா? இப்போ உங்கள் பர்சன் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஷியோராக சொல்ல முடியும், உங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து வரப்போகுது. உங்களுக்கான மெசேஜ் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக பவுண்ட்ரி போட்டிருக்கீங்க. பாஸ்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, நிறைய காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அவேக்கனிங் வந்துருச்சா, புரிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அவங்க தான் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க, அவங்க தான் உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுக்கல. நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, ரொம்ப மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. நீங்கள் அழுகும்போது கூட அவங்க ரொம்ப அந்த அளவுக்குலாம் வந்து சீரியஸாக வந்து எடுத்துருந்துருக்க மாட்டாங்க, உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் பேச ட்ரை பண்ணும்போது கூட அவங்க தப்பிச்சு தான் போயிருந்திருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, சீட்டிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான பதில் அவங்ககிட்ட வந்து கிடச்சிருந்துருக்காது. சரிங்களா? அந்த இது வந்து நல்லாவே தெரியுது. பட் இப்போ வந்து உங்கள் பர்சன் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே சண்டையும் போயிட்டுருக்கு. அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்டயே அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க, எரிச்சல் ஆகிறது, அவங்க யார் மேலே
மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யார் என்ன கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான பதில் இல்லாமல் வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இதில் பாருங்களேன், இதில் ஒருத்தவங்க வந்து லவ் கொடுக்க வர்றாங்க, ஒருத்தவங்க அதுக்கு வந்து தடையாக இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுத்து வராங்கங்கிற மாதிரி தெரியுது. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே எனர்ஜியை மாற்றிக்கோங்க. பட் இங்கே வந்து என்னென்னா, எனக்கு நீ கொடுத்த காயங்கள் அதிகம், நீ வந்து மன்னிப்பு கேட்டு தான் வராங்க. உங்கள் பர்சன் ஷியோராக மன்னிப்பு கேட்டு தான் வராங்க. பட் அந்த மன்னிப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த மன்னிப்பு வந்து நீ உண்மையாக கேட்கல, மனசார கேட்கல, மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணுவேன், மறுபடியும் நீ இந்த பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போவ. நீங்க லூப்ல மாற்றுறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியுது. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நல்லா தெரியுது. உங்க பர்சன் சீட் பண்றது, உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி தராம இருக்கிறது. ஏன்னா அவங்களே பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி தருவாங்க? நீங்க ஏதாவது கேட்க போனாலும் அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. ஒன்று தேர்ட் பார்ட்டிகிட்ட ஓடுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருந்து கண்ணுல இருந்தே மறைஞ்சு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு பைல் 1ல் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே அதிகமாக தெரியுது பைல் 1ல். அதனால தான் உங்கள் பர்சன் வந்து அது பழைய அன்போ பழைய லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. ஸோ நீங்களுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நிறைய கற்பனை பண்ணிக்கிறீங்க. நடக்காத விஷயங்கள்லாம் இங்கே கற்பனை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை ட்ரீட் பண்ண விதம் வந்து உங்களால் மறக்க முடியல. சரிங்களா? நீங்கள் வந்து வெளியில் காயம் ஏற்படாத மாதிரி இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்களை நடத்தின விதம், அவங்க உங்ககிட்ட பேசின விதம், உங்களை ஹர்ட் பண்ணது, உங்களை ஏமாத்தினது, அந்த காயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரல. பட் நல்ல பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பெரிய பாடம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு தான் செஞ்ச தப்பு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியுது, கண்டிப்பாக தெரியாமலாம் இல்லை. பட் அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அந்த உண்மையை வந்து அவங்க மனசார ஃபுல்லாக ஒத்துக்கிட்டுலாம் உங்ககிட்ட வந்து சாரி கேட்க மாட்டாங்க. அவங்க இப்பயுமே நீங்கள் ஏதாவது சீரியஸாக பேசுறதுக்கு வந்தீங்கனாலும் அவங்க ப்ராப்பரான பதில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள காப்பாற்றிக்க பார்ப்பாங்க, அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. பட் கவலைப்பட வேண்டாம், யூனிவர்ஸ் வந்து சம் கிளாரிட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரப்போகுது. ஏன்னா நம்ம ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருந்துச்சு. வெரி சூன், கூடி சீக்கிரமே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பர்சன் வேணுமா வேணாமா, இது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், எதனால் வந்திருக்கு, எல்லா கிளாரிட்டியுமே வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக ஷியோராக கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு மிட் நைட்லாம் முழிப்பு வந்துச்சு அப்படின்னா அப்போ உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுது அதை கவனிங்க. எஸ், ஜஸ்ட் உங்களை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களை வேல்யூ பண்ணலை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கல, உங்களுக்கு பணம் கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறையா பேருக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கே அவங்க யோசிச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் தான் நிறையா பணம் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து அதுதான் சொன்னீங்க பாருங்கள், ரன்னர் எனர்ஜி தான். உங்கள் பர்சன் வந்து சூப்பராக மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓடிடுவாங்க, அவ்வளோதான். ரன்னர் தப்பிச்சு ஓடுறதுல தான் இருப்பாங்க. சரிங்களா? இங்கே அதுதான் அதிகமாக இருக்குது. 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஜூலை மந்த், ஓகே, ஜூலை மந்த் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜூலை மந்தில் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம். நிறையா பேருக்கு ஜூலை மந்தில் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இது நல்லாவே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பட் இந்த செப்பரேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த செப்பரேஷனில் தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம். ஏன்னா இப்போ வரைக்குமே பாருங்கள், அதில் கண்ணு கட்டி தான் இருக்குது. கிராஸ் ரோடில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சைடு நீங்கள் பவுண்ட்ரி போட்டுட்டீங்க, அவங்களால அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல. சரியா? இன்னொரு சைடு வந்து சரி அமைதியாக இருக்கலான்னு பார்த்தாலும் அவங்க மனசாட்சி வந்து அவங்களை விட மாட்டேங்குது, அவங்கள துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பயங்கரமான கர்மா அனுபவிக்கட்டும். அவங்க உங்களே வந்து ஒதுக்குனதுக்கு உங்களே வந்து வேல்யூ பண்ணாமல் விட்டதுனால இப்போ அவங்க இதை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்ககிட்ட அதை கப்பை ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் தான் வந்து அவங்கள இன்னும் விடல. நான் சொன்னேன் இல்லையா, தேர்ட் பார்ட்டி பைல் 1ல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. பாருங்கள், தேர்ட் பார்ட்டி இருக்குது. உங்களை தாண்டி அவங்க வேறு யாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி இல்லாமலாம் கிடையாது. அதனால தான் உங்களே வேல்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்படியே சொன்னேன், அப்பாலஜி மன்னிப்பு கேட்க வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. பழைய விஷயங்கள், உங்களை நடந்த காயங்கள்லேருந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜி. இப்போ வந்து அவங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த லவ் கொடுக்கல. பட் இப்போ நீங்கள் இல்லை, பட் லவ் கொடுக்கறதுக்காக
தயாராக இருக்காங்க. நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாமே புரியுது, என்னோட லைஃப்பில் விடுன்னு கெஞ்சாத குறையாக அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பர்சன்ட்டை வந்து மறுபடியும் உங்களை லூப்புக்குள்ளே தான் கொண்டு போவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஃபுல் அவேக்கனிங் வரலை. இன்னும் இந்த கார்டு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. அது எப்படி நீ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரியான காம்படிஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஈகோ அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர ஒரு கார்டு கூட உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் தரதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்ட்டு வரலாம். அகைன் உங்கள்கிட்ட வர்றது வந்து நீங்கள் வேணும், நீங்கள் அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும், அவங்கள பாசிட்டிவ் எனர்ஜி வேணுங்கிறதுக்காக, உங்கள் பணத்துக்காக, அந்த மாதிரி தான் தெரியுதே தவிர சரி நான் வந்து உங்கள்கிட்ட நான் சீரியஸாக உட்காந்து நம்ம பேசலாம், ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வந்து எனக்கு இங்கே தெரில. பட் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இல்லாத இந்த டைம், இந்த ஆப்சன்ஸை வந்து அவங்க வந்து ஆழ்மனது வந்து ரொம்ப வலியோடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டி இன்னுமே ஸ்டில் தேர்ட் பார்ட்டி இருந்துகிட்டு இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் பார்ட்டிக்கான வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து இன்னும் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இங்கே தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இந்த டெக் சூஸ் பண்ணவங்களுக்கு ஆக்சுவலாக பைல் 2 உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் பண்ணதான் தப்புங்கிற மாதிரி உங்கள் மேலே ப்ளேம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஈகோ வந்து அது ஒத்துக்காத மாதிரி இருக்குது. மேலே தான் தப்பு இருக்குது, இப்போ நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதில் நிறையா பேருக்கு பெட்டு வந்து டாகாக இருக்கலாம், டாக் பெட் இருக்கலாம். அண்ட் புதுசாக நீங்கள் செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. இல்லை உங்கள் பர்சன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இது போக உங்களுக்கு சில விஷயம், ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா ஒரு அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து இங்கே ரொமான்டிக் பார்ட்னர்னு நான் சொல்ல வரலை. சில எனர்ஜிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேர் சேரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, உங்கள் மேலே பொறாமப்பட்டுட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு பொறாமையோடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன். அது நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி நான் இங்கே சொல்ல வரல. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் ரொமான்டிக் பார்ட்னரோ அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு பர்சன் வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு தப்பாக சொல்லித்தரது, இந்த ரிலேஷன்ஷிப்பை தப்பாக கொண்டு போகிறதுக்கு அவங்க வந்து கைட் பண்ணுறது, டெலிபரேட்டாக அது பண்ணிகிட்ருக்காங்க சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியுது. அவங்க தெரிஞ்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று, ரொம்ப நீங்கள் இன்டெலிஜென்ட்டான பர்சன். நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. சரியா? ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு பர்சன். நிறையா யோசிப்பீங்க, நிறைய யோசிச்சு தான் ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அவசரப்படுறீங்க, ஏமாறுறீங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம உங்களோட எனர்ஜி நான் ஒரு வாட்டி பார்த்தால, இதெல்லாம் ஜஸ்ட் எனக்கு தோணுன விஷயங்கள் நான் சில சொன்னேன். இப்போ கார்டு மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை. அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே கம்யூனிகேஷன் ஒன் சைடடாக தான் இருக்குது. சரிங்களா? ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. அப்படியே கம்யூனிகேஷன் போனாலும் அது சண்டையாக போகுது, ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி ஆகுதே தவிர ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி தெரியல பைல் 2க்கு. உங்களோட எனர்ஜி, சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, சில புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பர்சன் யார், எப்படி, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், எதுக்காக நம்மக்கிட்ட பழகினாங்க, என்ன நடந்துச்சு, அந்த தெளிவு எல்லாமே உங்களுக்கு வந்து இத்தனை நாள் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உங்களுக்கு புரிய வச்சிருச்சு. நீங்களுமே அப்பப்போ ஒவ்வொரு விஷயங்களை யோசிச்சு பார்க்குறீங்க. இதனால தான் நீ இப்படி பண்ணியா, இதனால தான் இப்படி பண்ண, இங்கே நான் ஏமாந்துருக்கேனா, இங்கே நீ வந்து இப்படி கேம் ப்ளே பண்ணியிருக்கியா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே தெரியுது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. என்னை தேடி நீ வர்றதா இருந்தால் நீ ஸ்லோவாகவே வா, மெதுவாகவே வா, ஒன்றும் அவசரம் இல்லை. பட் ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட்டோட வா. ஜஸ்ட் எங்கிட்ட இந்த ஃப்ளர்ட் பண்ணுறது, என்னை ஏமாத்துறது, ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எங்கிட்ட வராது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் பணம் ஏமாந்த மாதிரி இருக்குது. பணம் நிறையா கொடுத்துருந்துருப்பீங்க, கொடுத்துட்டு ஏமாந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு காமிக்குது. சில பேர் வந்து எழுதுறீங்க, நடந்த விஷயங்கள் உங்கள் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி சம்திங் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே காமிக்குது. எஸ், ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. உங்கள் பர்சனை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? உங்கள் லைஃப்பில் நிறையா சந்தோஷங்கள் இருக்குது உங்களை சுற்றி. பட் நீங்கள் எதுவுமே பார்க்கல, ரிவர்ஸில் வந்திருக்கு. சரியாக சாப்பிட்றதில்ல, நிறைய யோசிக்கிறீங்க.
காயங்கள் அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்க முடியல உங்களால். நிறைய நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க, பட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப லேசியாக இருக்கீங்க. ரொம்ப லேசியாக, ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. ஆக்டிவாக இல்லை. நீங்கள் மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிருக்கு. உங்கள் ஹார்ட் சக்ரா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆகிட்டீங்க. பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ப ஆயிடுச்சு. யார்கிட்டையுமே உங்கள் ஃபீலிங்ஸை காமிக்கிறதுக்கு பயப்படுறீங்க. யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. பணம் ஏமாந்த மாதிரி இருக்குது. இல்லை பண பிரச்சனையை சில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களை நோக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் இந்த பர்சனோட ஞாபகத்தில் இருக்கீங்க. ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. இந்த பர்சன் வரணும், இவங்க தான் என் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது இன்னைக்கு பைல் 2. இப்போ உங்கள் பர்சன் உங்களை வந்து ஒதுக்குறாங்க, சரிங்களா? அது உங்களுக்கு காயம் ஏற்படுத்துது. ஆரம்பத்தில் அவங்க காமிச்ச இந்த லவ் இல்லை, டெவில், டாக்ஸிக் தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி சம் எனர்ஜிஸ் காமிக்குது. அண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க. இந்த பர்சனோட தாட்ஸில் ட்ராப்பில் மாட்டின மாதிரி மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அந்த அவங்க ஃபீலிங்ஸை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன நினைக்கிறாங்க எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, சரிங்களா? உங்கள் பர்சனுக்கு நீங்கள் உங்களே வந்து உங்கள் பர்சன் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களை வந்து கண்டுக்கிறது இல்லை, காமிச்ச லவ் இல்லை, எல்லாமே நடிப்பு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் 2 பேரை தாண்டி வேறு யாராவதோட ஒரு இன்வால்மெண்ட் கூட இதில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ வந்து பிளான் பண்ணுறது, ஜெலஸ் ஆகிறது, உங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி சில எனர்ஜிஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமே இருக்கலாம், பட் இங்க வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. எஸ், இங்க வந்து அதிகமா இன்னைக்கு வந்து நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. காயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. இல்லை நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் வந்து பைல் 2ல வந்து இருக்கீங்க. ஸ்பெக்ஸ் போட்ட பர்சனாக இருப்பீங்க. ரீசெண்டாக நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெசனேட் ஆகும். ஹேர் கலரிங். ஓகே, நம்ம வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்க. இமோஷன்ஸை யார்ட்டையும் காமிக்கிறதில்ல, யார்ட்டையும் நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணுறதில்ல. ரொம்ப அமைதியாகிட்டீங்க, காமாக இருக்கீங்க, கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கீங்க பைல் 2. ஓகே, உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் லைஃப் போகுது, அதில் எந்த பிரச்சனை இல்லை. ரொட்டீன் லைஃப் போயிட்டு தான் இருக்குது. எப்பயும் போல் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் நல்லாகிறது சடனாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, சடனாக டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணுறது, அகைன் கொஞ்சம் நல்லாகி ரெக்கவர் ஆகி போகிறது, மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் உங்கள் பர்சனோட தாட்ஸில் வந்து மூழ்கி இருக்கிறது, அந்த மாதிரி. சரி, உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன? இப்போ அவங்க என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்க? ஓகே, அவங்களும் தனிமையில் தான் இருக்காங்க. அவங்களும் தனிமை தான். 2 பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க. இங்கே 2 பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்கள் மெசேஜஸ் பார்க்குறது, லாஸ்ட்டில் நீங்கள் பேசின கான்வர்சேஷன், லாஸ்ட்டில் ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு விஷயம், இல்லை நீங்கள் கொடுத்த கிஃப்ட், ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபோட்டோஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்களுக்கு கம்மி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. ரொம்ப அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த டிஸ்டன்ஸை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது அவங்களால வந்து தாங்கிக்க முடியாத ஒரு வழி ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். செப்டம்பர் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். விருச்சகம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களை ரொம்ப காயப்படுத்துது. ரொம்ப காயப்படுத்துது. அவங்க வேறு ஆங்கிளில் வந்து யோசிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆங்கிளில் வந்து உங்களை என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களுக்கு எதுவுமே நிறைய யோசிக்கிறாங்க. தனிமையில் நிறையா யோசிக்கிறாங்க. ஏன் சந்தோஷம் இல்லாமல் போச்சுன்னு அவங்களுக்கே ஒரு டவுட்டு. அது அவங்க ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு, பட் சந்தோஷம் கிடையாது.
அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பைல் 2 ஆக்சுவலாக பைல் 1 விட பைல் 2ஓட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரீசெண்டாக ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ரீசெண்டாக உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. இல்லை இந்த பிரிவு வந்து ரீசெண்டாக வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் காரணம். ஆனாலும் அது வந்து உங்கள்கிட்ட ஒத்துக்காத மாதிரி இருக்குது. சரிங்களா? அவங்க தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ஸ்பாயில் ஆனதுக்கு, இது பிரேக் ஆனதுக்கு, ஒன்று நீங்கள் விலகி போனதுக்கோ இல்லை அவங்க விலகி போனது எதுவாக இருந்தாலும் நடந்த விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் தான் பெரிய காரணம். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த உண்மை வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதை வந்து இன்னும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வரல. தனிமையில் கூட இருந்துடுறாங்க. நான் தனியாக கூட இருந்து நான் வந்து என்னை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வர்ற மாதிரி தெரியல. ஜஸ்ட்டு என்னென்னா ஒரு அவங்களா கற்பனை பண்ணுறது உங்ககிட்ட வர மாதிரி, ஆக்ஷன் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட வராங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கற்பனை பண்ணுறது, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி, உங்ககிட்ட பேசுகிற மாதிரி, உங்களை ரொமான்டிக்காக நினைக்கிறது, தூங்குறப்ப நினைக்கிறது, எப்பயுமே உங்களோட தாட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பைல் 2 உங்கள் பர்சனோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அப்படி எனர்ஜி பாருங்களேன், நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் உங்கள் பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக இமோஷனலாக ஆகிட்டாங்க. இது முதல்ல வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிட்டீங்க. உங்கள் எனர்ஜிஸில் பார்க்கும்போது நிறையா பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப வந்து மைண்ட்லேருந்து யோசிக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவு, எல்லா சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே ரொம்ப தெளிவு. இந்த பர்சனுக்கு சில உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை ஒத்துக்கிற நிலைமைக்கு இன்னும் அவங்க வரலை. அதை ஆக்ஷன் எடுத்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு இன்னும் வரலை. ஆனால் ஜஸ்ட் அவங்கள கற்பனை பண்ணி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறையா கப்பு வந்திருக்கு. கடகம், விருச்சகம், மீனம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக மீனம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கற்பனையில் வாழ்கிறவங்க. சரிங்களா? இவங்களாம் ரொம்ப வாட்டர் சைன்ஸ். கடகம், விருச்சகம், மீனம் இமோஷன்ஸ் தான். இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நீர் ராசிகளுக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க டே ட்ரீம்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களை கற்பனையிலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த நிலைமையை மாற்றியே ஆகணும். ஆனால் எப்படின்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து மாற்றி ஆகணும். இது ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியலைன்னு சொல்லலாம். பாருங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிவுக்கு வர்றது வந்து அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடியறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எத்தனை நாள் நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருக்காங்க. நியூ பிகினிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, வேறு என்ன நினைக்கிறாங்க பைல் 2? பழைய விஷயங்கள் வந்து அவங்க பேசுறதுக்கு வந்து தயாராக இல்லை. பாருங்கள், 8 ஆஃப் வாட்ஸ் சொன்னேன் இல்லையா? பைல் 2 எனக்கு சொல்கிறேன். உங்கள் பர்சன் ரைட் நவ் 24/7 வந்து உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தே லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ் கம்ப்ளீட்லி தே லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ். கம்ப்ளீட்டாக உங்களை பற்றின ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. இதில் வந்து உங்கள் பர்சன் நீங்கள் நிறையா பேர் வந்து ஐடி ஃபீல்டு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரியான ஜாப் வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கப் அந்த மாதிரி ஏதாவது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரெசனேட் ஆகும். இல்லை காஃபி, டீ சம்திங் குடிச்சிக்கிட்டே இதை பார்க்குறீங்க அப்படின்னா ரெசனேட் ஆகும். இல்லை உங்கள் பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகும். இந்த பர்சன் காஃபி, டீக்கெலாம் எப்படி அடிக்டோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க உங்களுக்கும் அடிக்ட் ஆகி ஞாபகம் அவங்க கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கனால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொஞ்சம் கூட வெளியில் போக முடியாது. நல்லா உங்கள் மேலே பயங்கரமாக லவ் வச்சு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸ்டார் கார்டு, எஸ், இதில் வந்து சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் அவங்களுக்கு சன் இல்லை, சூரியனே இல்லை. அவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே கிடையாது. ஒரு இருட்டான வாழ்க்கை. சரிங்களா? ஏன்னா ஸ்டார் நீங்கள் போயிட்டீங்க. அவங்களோட சன், ஸ்டார் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் அவங்களுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஸோ இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப பைல் 2 எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். நீங்களும் லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க, உங்கள் பர்சனும் லோ வைப்ரேஷனில் இருக்காங்க. சரிங்களா? பட் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் உங்கள் 2 பேருக்கும்னா, நீங்கள் மைண்ட்லேருந்து யோசிச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்காமல் உங்களை பண்ணிக்கிறீங்க. ஓவர் இமோஷனல். இன்னைக்கு ரீடிங்
பர்சன் அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகுது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, சுத்தமாக முடியல. அவங்க லாஜிக் படிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இப்படி அதெல்லாம் முடியல. கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து விடாது, நீ பண்ண தப்புக்கு அனுபவி அப்படிங்கிற சில உண்மைகளை வந்து அதை புரிய வைக்கிதுன்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆனது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. பைல்டோ எஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கப் தான், பயங்கர லவ். பேஜ் ஆஃப் கப், நைட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் உங்கள் பர்சனால கண்ட்ரோல், நீங்கள் வந்து ஸ்ட்ராங் வந்து வேற இருக்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக, ஐ மீன் என்னதான் நீங்கள் லோ வைப்ரேஷன் நெகட்டிவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. சரி, அனுப்பாமல் இருந்து வேறு விதமாக உங்கள் ஜாப்லேயோ உங்கள் பிஸ்னஸில் ஃபேமிலியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களை அந்த பக்கம் கொண்டு போயிடுறீங்க. பட் உங்கள் பர்சனால் முடியலைங்க. பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல கூட உங்கள் ஞாபகம் வருது, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க முடியும், என்ன பண்ண முடியும்? 9 of Swords. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 3 AM மிட் நைட்டு, உங்களுக்கு ஏதாவது மிட் நைட்டில் முழிப்பு வருதான்னு பாருங்கள், இல்லை மிட் நைட்டில் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ட்ரீம் ஏதாவது வருதான்னு பாருங்கள். எஸ்பெஷலி 3 AM 3 AMலாம் உங்கள் பர்சன் கண்டிப்பாக முழிச்சு தான் இருப்பாங்க. சரிங்களா? ப்ராபப்ளி உங்களோட வாட்ஸ்அப் அந்த மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா பார்க்குறது, உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்கள் மெசேஜஸ் பார்க்குறது, இது எல்லாமே அந்த 3 மணி டைமில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்த பர்சன் உங்களால் இந்த நிலைமைக்கு வந்து கம்ப்ளீட்டாக எமோஷ்னலாக நீங்கள் ஆக்கி வச்சுட்டீங்க. பைல் 2க்கு வேறு என்ன மெசேஜ்? இது முடிவில்லைங்கிற அவங்க தெளிவாக இருக்காங்க, இது முடியாது. பாருங்கள், உங்கள் பேஷன் அதிகம் தான். 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? 2 பேருமே நீங்கள் இல்லாமல் வாழ்க்கை வந்து உங்கள் 2 பேருக்குமே ஒரு கொடுமையான வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி உங்கள் 2 பேருக்கும் தான் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அந்த பேஷன் அதிகமாக இருக்கே தவிர வேறு யார்கிட்டையுமே இந்த இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க், இந்த பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி அந்த ஒரு நெருப்பு மாதிரி அது உங்களுக்கு ஃபீல் ஆகியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் நிறையா. இது வந்து முடியாத ஒரு பந்தம் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பந்தம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு, பார்க்குறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தது கொண்டு போகிறதுக்கு, இது நீங்கள் வாழ்கிறதுக்கு, சந்தோஷங்கள், நிறைய பிரச்சனை, இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இருக்கும். இன்னும் முடியலை உங்களுக்கு, இன்னும் இருக்குது, இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். சந்தோஷங்கள் ஆகட்டும், ஏன்னா பெயின் ஆகட்டும், எல்லாமே இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். சோல் டை ஸ்ட்ராங்காக, அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதை தான் நான் இந்த கார்டில் சொன்னதான் பாட்டம் டெக்கில் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பந்தம் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல, அன்ஃபினிஷ்டு. நிறையா பேர் வந்து ப்ராப்பர் கான்வர்சேஷனே இல்லாமல், பேசிக்காமையே இது வந்து என்னன்னு தெரியாமல், என்ன ஆச்சுன்னே தெரியாமல் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கும். நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். பட் உங்கள் பர்சன் கான்வர்சேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கணும், உங்களை பார்க்கணும், உங்களை நேரில் பார்க்கணும், அந்த இது இருக்குது. அது வந்து உங்களை கிரேவிங், அவங்க வந்து அவ்வளோ கிரேவிங்காக இருக்காங்க. ஸோ சோல் டை நல்லா ஸ்ட்ராங்காகவே அந்த சோல் டை ஃபீல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் எஸ், அவங்க மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் மூவ் ஆன் ஆகலைன்னு ஷேடோ சைடு. இன்னொரு விஷயம் சொல்லணும், இதை நான் சொல்ல நினச்சேன், பட் கார்டில் வந்துருச்சு. என்னென்னா, அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே நீங்கள் ஒருத்தர் தான் அவங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா? நீங்கள் கிடச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட ஷேடோ சைடு எல்லாமே அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்ணை மூடிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாள். அவங்க வளர்ந்த வளர்ப்பு வந்து அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க என்ன தப்பு பண்ணனாலும் யாரும் கண்டிக்காத ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு அவங்ககிட்ட என்னென்ன தப்பு இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, அது எல்லாமே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா வருது. பட் ஸ்டில் அந்த பர்சன் உங்கள்கிட்ட எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரில ஜஸ்ட் கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி இப்போ அவங்க ப்ளேம் வந்து உங்கள் மேலே தான், ஜஸ்ட் நீயே வா, நீ மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் இது டெம்பரரி தான், இப்போ இருக்கிற எனர்ஜி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அடுத்து நெக்ஸ்ட் ஆக்ஷன், தேர்ட் பார்ட்டி அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.